இப்போ இந்த காணொலியில் நீங்கள் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியுது? ஏதோ இந்திக்காரங்க ஒரு 100, 200 பேர் சாமி ஊர்வலமாக எங்கேயோ போயிட்டுருக்காங்க, அல்லது மத வழிபாடுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டுருக்காங்கன்னு தானே தோணுது. ஆமாம், கரெக்டு தாங்க. நீங்கள் நினச்சது கரெக்டு தான். ஆனால் இது நடக்கிறது வடநாட்டில் பஞ்சாப்லையோ, மத்திய பிரதேஷ்லையோ, டெல்லியிலையோ, குஜராத்லையோ கிடையாதுங்க. இது நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தாங்க இது நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஸ்ரீ சிர்வி சமாஜ் ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் நம்ம இந்திய தோழர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்போ கோயிலை ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த கோயிலை கட்டி அந்த கோயில் திறப்புக்காக தான் இப்போ இவங்கெல்லாம் ஊர்வலமாக போயிட்டுருக்காங்க. சரிடா, இப்போ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே கேட்குது. நான் ஒன்றும் சொல்ல வரல. ஆனால் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரோட மனசுலையும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும். கோயிலை கட்டிட்டாங்க, அடுத்து நிறையா வீட்டை கட்டுவாங்க. இதோ இப்போ 5 லட்சமோ 6 லட்சம் பேருக்கோ ஓட்டு உரிமை கொடுக்க போகிறாங்க. வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும்னு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. எதிர்காலத்தில் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து நம்மளை ஆட்சி செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த விஷயத்தில் செந்தமிழன் அண்ணன் சீமான் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் போதிக்கும் போது புரியாது, உனக்கு பாதிக்கும் போது தான் புரியும் அப்படின்னு. நான் என்ன மொழி பேசணும், நான் என்ன சாப்பிடணும், ஏன் நான் என்ன படிக்கணுங்கிறத கொண்டு அடுத்தவன் முடிவு பண்ணுற நிலைமை மட்டும் வந்துடவே கூடாது. விழிப்போடு இருங்க. வாக்குரிமை இவர்கள் கொடுத்துருவாங்க. வாக்குரிமை கொடுத்துட்டா இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சிருவான். அவன் தீர்மானிச்சா நான் அரசியல் அதிகாரமற்ற அடிமை ஆயிரும்.